வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஓடிட்டு இருக்கிற பேட் காப் வெப் சீரிஸோட விமர்சனம். குல்ஷன் தேவையா, அனுராக் கஷ்யப் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இந்த சீரியலை இயக்கினது ஆதித்யா தத். இதே பேர் உள்ள ஒரு ஜெர்மன் சீரீஸை பேஸ் பண்ணி இது எடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி ஒரிஜினல். இது தமிழ் மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. பேட் காப் ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமான்னு சொல்லலாம். கரண் மற்றும் அர்ஜுன் இரட்டை பிறவிகள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அனாத ஆசிரமத்தில் வளர்றாங்க. கரண் ரொம்பவே நல்ல பையன். ஆனால் அர்ஜுன் சின்ன வயசுலேருந்தே இந்த சில்லற தவறுகள் திருட்டுகள்னு செய்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கரண் தன் தம்பியை என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் கரணை மட்டும் ஒரு குடும்பம் தத்து எடுத்துக்குது. அவரும் வளர்ந்து போலீஸ் ஆயிடுறாரு. அர்ஜுன் தனியாக வளர்ந்து ஏமாத்து வேலைகள்லாம் செஞ்சு பிழைக்கிற ஒரு ஸ்மால் டைம் கிரிமினலாக ஆயிடுறாரு. கரனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. மனைவி தேவிகாவும் போலீஸ் தான். ஆனால் சமீபத்தில் அவங்களுக்கு ப்ரமோஷன் ஆகி இப்போ கரனுக்கே அவங்க தான் பாஸ். இதனால ரெண்டு பேருக்கும் பர்சனல் லைஃப்ல ஈகோ பிரச்சனைகள். இந்த ஊர்ல கஸ்பேன்னு ஒரு கேங்ஸ்டர் இந்த யானை தந்தம் இதெல்லாம் கடத்துவாரு. இப்போ ஜெயிலில் இருக்காரு. ஆனா உள்ள இருந்துகிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அனுராக் கஷ்யப் தான் இந்த வேடத்துல நடிச்சிருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாரு அர்ஜுன். கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யற சிஐபி இன்ஸ்பெக்டர் கான் கரண் மேலேயும் சந்தேகப்படுறாரு. அப்போ கரனோட உதவியை நாடி அர்ஜுன் வரும்பொழுது கஸ்பேயோட ஆட்களோட ஏற்படுற தகராறுல கரண் குண்டடிப்பட்டு இறந்து போயிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுன் ஆள் மாறாட்டம் செஞ்சு கரனோட இடத்துக்கு போலீஸா வந்துடுறாரு. கொலை கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியா அவர் நினைக்கிறாரு. தவிர அண்ணனோட கொலைக்கு பழி வாங்கவும் இதை உபயோகப்படுத்திக்க நினைக்கிறாரு. எப்படி மனைவி குழந்தைன்னு கரண் வாழ்ந்த வாழ்க்கைய அர்ஜுன் சமாளிக்கிறாரு. திருடன் எப்படி போலீஸ் ஆஃபீஸரா வேலை செஞ்சு அண்ணனோட சாவுக்கு காரணமான கஸ்பைய பழி வாங்குறாரு. அர்ஜுன் மாட்டிக்கிட்ட அந்த கொலை கேஸோட மர்மம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்றது தான் இந்த பேட் காப் சீரீஸ். இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே குல்ஷன் தேவையாவோட நடிப்பு தான். ரொம்ப திறமையான நடிகர். கரண் மற்றும் அர்ஜுன் பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. பல சிக்கலான தருணங்கள், பல வித்தியாசமான எமோஷன்ஸை காட்டணும். ரொம்பவே சட்டிலாகவும் அதே சமயத்தில் கரெக்டான அளவு இன்டென்சிட்டியோடையும் நடிச்சிருக்காரு. மொத்தமாகவே 3-4 எக்ஸ்பிரஷன் மட்டுமே கொடுக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட திறமையான நடிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பாராட்டுகள். அனுராக் கஷ்யப் இப்போ பல நெகட்டிவ் ரோல்ஸில் வந்து பழகி போச்சு நமக்கு. அவரும் கொடுத்த பாத்திரத்தை சரியாகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. மற்றபடி இதர நடிகர்கள் ஓகே தான். அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஸ்டண்ட் காட்சிகள் தான். இந்தியன் வெப் சீரிஸில் இந்த அளவுக்கு லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணி கார் சேஸு, கன் ஃபைட்டு அப்படின்னு பல ஸ்டண்ட்ஸு சினிமா பட ரேஞ்சுக்கு மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் வந்திருக்கு. பாராட்டுகள். மற்றபடி கதையில் பல பிரச்சனைகள் இருக்கு. கதையோட மெயின் நாட்டே ஆள் மாறாட்டம் தான். போலீஸ் ரோலில் திருடன், அதுவும் அண்ணன் வீட்லேயே அவர் மனைவி மகளோட வாழணும். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே மேம்போக்கா சினிமாத்தனமாக தான் காட்டியிருக்காங்களே ஒழிய மோஸ்ட்லி இந்த ஒரு நல்ல முடிச்ச இன்னும் சிறப்பாக உபயோகப்படுத்தியிருக்கணும் டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். இதில் டைரக்டர் பெரிய அளவில் கோட்டை விட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வை சண்முகி அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்காவது காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன்ஸை உருவாக்கியிருக்கலாம். அவர் மனைவிக்கு, மகளுக்கு, சக ஊழியர்களுக்கு ஒரு செகண்ட் கூட சந்தேகம் ஏற்படுறதே இல்லை. இது கொஞ்சம் கூட நம்ப முடியவே இல்லை. இதே மாதிரி அனுராக் கஷ்யப் நடித்த அந்த கேங்ஸ்டர் கஸ்பே பாத்திரம் துளி கூட மெனக்கெடாம ஒரு கிளிஷேவான ஒரு கேங்ஸ்டர் பாத்திரம் எழுதியிருக்காங்க. அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ப முடியவே இருக்காது. ரொம்பவே ஓவர் த டாப். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப், ஒரு கேரிகேச்சர் அளவுக்கு தான் இந்த பாத்திரம் இருக்கு. போலீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே ஒரு கொலையெல்லாம் செய்வார், அதுவும் ஜெயிலுக்குள்ளேயே. இந்த மாதிரி இவர் செய்கிற வேலைகள்லாம் துளி கூட நம்பவே முடியாது. அதே மாதிரி சிஐபி இன்ஸ்பெக்டர் கானோட பாத்திரம், இவர் ஒரு டைலாக் கூட சாதாரணமாக பேசவே மாட்டார். வாயை திறந்தாலே பஞ்ச் டைலாக் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார். எதிர இருக்கவங்கள தரக்குறைவாக பேசுவார். அவங்களும் வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை.
இந்த மாதிரி பாத்திரங்கள்னால மொத்த சீரியலுமே ஒரு சூப்பர்ஃபிஷியலா, சினிமேட்டிக்கா, நம்பகத்தன்மை, லாஜிக் இதெல்லாம் துளி கூட இல்லாமயே இருக்கு. அதனாலேயே இந்த பாத்திரங்கள் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராம எரிச்சல் தான் வருது. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கதைய வேகமா நகர்த்திட்டே போறாரு டைரக்டர். கதை மூவ் ஆயிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒண்ணு பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கும். அதனால போரே அடிக்காம பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு சீரியல் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சீரிஸ் முடிஞ்சாலும் கதை முடியல. இன்னொரு சீசன் வரும்னு நெனைக்கிறேன். செட்ஸு, லைட்டிங், கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட்ஸுன்னு எல்லாமே நல்லபடியாவே எடுத்திருக்காங்க. அப்ப இந்த சீரிஸ பார்க்கலாமா? வேணாமான்னா, ஒரு டைம் பாஸ் லாஜிக்லாம் தேவையில்ல. பொழுது போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இத பார்க்கலாம். ஒரு வீக்கெண்ட்ல பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்டர்டெய்னர் இது. ஸ்டண்ட் காட்சிகள்னால ஒரு சினிமா பார்க்குற எஃபெக்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, ஒரு சில தேவையில்லாத காட்சிகள்னால சின்ன பசங்களோட உட்காந்து பார்க்குற மாரி இல்ல இந்த சீரியல். இதையாவது தவிர்த்திருக்கலாம். இந்த சீரிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.